இது ஒரு பெட்ரூமோட பாத்ரூம். இந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக அதில் வாஷ் பேஷன் வந்து நான் காமிச்சிருக்க மாட்டேன். இதுதான் வந்து வாஷ் பேஷன், ரொம்ப பெரிய வாஷ் பேஷன். இந்த வாஷ் பேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணி இந்த ஃபேஸ் வந்து பார்க்குற மாதிரி. ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறது வந்து இந்த ஃபேஸில் வந்து வைக்க போகிறோம். அப்படின்னா இது டோட்டலாகவே வந்து ஒரு 4.5 feet இருக்குது அப்படின்னா 4.5 feetல வந்து நம்ம இப்படிக்காக பார்க்குற மாதிரி வந்து இந்த வாஷ் பேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிரானைட் வந்து போட்டு அதுக்கு மேலே வாஷ் பேஷன் போட்டு கீழே வந்து கடப்பா கல் வந்து சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் கிரானைட்டாக வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறோம். பட் என்னென்ன கிளைண்ட் வந்து எது வந்து எடுத்து பார்த்தாலும் கடப்பா கல் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து மேக் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபிட்டிங்ஸ், அந்த ஃபிட்டிங்ஸ் இந்த ஃபிட்டிங்ஸும் சேம் தான். ஆக்சுவலாக ஒரே பிளம்பர் தான் நினைக்கிறேன். அதில் என்ன பண்ணியிருக்காரோ ஒரு எம்எம் கூட எனக்கு தெரிஞ்சு 1 mm கூட வந்து மிஸ் பண்ணாமல் அப்படியே வந்து போட்டிருக்காரு. நான் கீழேருந்து ஃப்ளோர்லேருந்து செக் பண்ணாலும் வால்லேருந்து செக் பண்ணாலும் எதில் வந்து செக் பண்ணாலும் கூட போட்டிருக்காரு. பட் ப்ளம்பிங் ஒர்க்கு நல்லா இருக்குது. பட் ஏன்னா கன்சீல் வந்து பண்ணாமல் மேலேயே வந்து போட்டிருக்காங்க. அந்த மேலே போடும்போது கூட அக்யூரேட்டாக வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ அந்த டைம்லேயே வந்து ப்ளம்பர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாட்டில் வந்து பாத்ரூம் வந்து இந்த பில்டர் நினைக்கிறேன் இந்த பாத்ரூம் கட்டும்போது ப்ளம்பிங் லைன்லாம் வந்து அவர் வந்து உள்ளே வந்து ப்ரொவைட் பண்ணலை, எல்லாமே வந்து வெளியே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து போட்டுட்டாங்க பொழுது. அதுக்கப்புறம் இந்த டேங்க் சைடு இங்கேயும் பாருங்களேன், இங்கேயும் வந்து ஒரு டேங்க் இருக்கும். ஆக்சுவலாக வந்து கிச்சனில் ஒன்று 2 பாத்ரூமில் வந்து 2 வச்சுருக்காங்க. அதுவே பாருங்கள் தண்ணி இல்லை, அது ஆக்சுவலாக வந்து கருப்பாக இருக்குது. தண்ணி வந்து அது கீழே தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த சால்ட் கண்டென்ட் வந்து அங்கே அதிகமாக இருக்கிறதுனால இப்படி தண்ணி வந்து டேமேஜ் வந்து அதிகமாக ஆகிடுது. இந்த சைடு வந்து அப்படியே இந்த பைப் லைன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே ஓஸ்லாம் கொடுத்துட்டு இந்த ஸ்டோரேஜ் டேங்க்லாம் மாதிரி ஸ்டோரேஜ் அப்படின்னா நம்ம மொட்டை மாடியில் வைக்கிற டேங்க் வந்து இவங்க இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த டேங்க் வந்து இதுவே நினச்சிக்காதீங்க, இது வந்து ஜஸ்ட் வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான். பட் இன்னும் மேலே வந்து பெரிய டேங்க் இருக்குது, அதோட வாஷ் பேஷன் இது. நெக்ஸ்ட் வந்து கிளாசெட் காமிக்கிறேன் வந்து பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த கிளாசெட் வந்து இப்போ நம்ம வந்து இன்டீரியர் பண்ணுறோம், என்ன பண்ணுவோம்னா கிளாசெட் வந்து நம்ம ஃப்ரண்ட் இது வரைக்கும் வந்துடும். ஆக்சுவலாக வந்து ஸ்பேஸ் வந்து நல்லாவே கிடச்சிது. ஆக்சுவலாக வந்து இது 2 feet 2.5 feet வந்து இந்த ஸ்பேஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக தேவை தான். ஒருத்தர் வந்து உட்காடுறாங்கன்னா ஏந்திரிச்சு கொஞ்சம் நடந்து வெளியில் வரணும் அப்படின்னா கொஞ்சம் வயசான ஆளுங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட கன்சீல் டேங்க் வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். ஆக்சுவலாக மேலே வச்சுருக்காங்க. கன்சீல் டேங்க் வந்து அப்படியே தூக்கி அந்த ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணி இது எல்லாமே வந்து கிளாசெட் வாங்கும்போது இதெல்லாம் வராது. இது தனியாக வாங்கிக்கணும், இது தனியாக வாங்கிக்கணும். டேங்க் வந்து வந்துடும். இந்த டேங்க் வந்து தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே உட்காரும்போது இதெல்லாம் இடிக்காது. ஏன்னா நம்ம வந்து பின்னாடி போயிட்டு நம்ம எழுந்திரிக்க மாட்டோம். அதனால ஆக்சுவலாக இப்படி உட்காந்தாலே ஆக்சுவலாக பின்னாடி தான் இருக்குது. இந்த பின்னாடி இருக்கும்போது டக்குன்னு வந்து நம்மளுக்கு இடிக்காது. அது ஸ்பேஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கங்களேன். ஆக்சுவலாக இப்போ வர கிளாசெட்லாம் வந்து பின்னாடியே டேங்க் இருக்கும், இல்லைன்னா கன்சீல் டேங்க் இருக்கும். ஆக்சுவலாக கிளாசெட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா இந்த டேப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்தோம்னா இன்னும் நல்லா இடிக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா இடிக்கும். இன்னொன்று வந்து இங்கே பாருங்களேன், கீழே கிரேட்டிங் வந்து போட்டிருக்காங்க. இந்த கிரேட்டிங்கில் வந்து கண்டிப்பாக கால் வந்து போடும். அதனால நல்ல பிளான் தான் இது. நீங்கள் ஏதாவது பழைய பாத்ரூம் வந்து வைக்கிறீங்க, ரொம்ப சின்ன பாத்ரூமாக இருக்குது அப்படின்னா இந்த பிளான் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆக்சுவலாக அதோட அவுட்லைன் பைப் எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கீழே பாருங்களேன், வால்லேருந்து கரெக்டாக ஒரு 2 inches தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வால்லேருந்து 9 inches வைப்போம், 10 inches வைப்போம், 1 feetலாம் கூட வைப்போம். ஜாகுவர் கிளாசெட்லாம் வந்து பெரிய கிளாசெட்லாம் வருது. அங்கேருந்து ஒரு 2 inch வச்சுட்டு இதுதான் திருப்பி ரீக்ரியேட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நம்ம கூட அப்படி தான் பண்ண போகிறோம். அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறதே வந்து கிளாசெட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, ஆனால் திருப்பி வந்து அதே மாதிரி தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து சின்ன பாத்ரூம் வந்து கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து இதே டேங்க் வந்து கன்சீல்டு கூட வச்சுருக்கோம். அப்படின்னு இது 4 inch வால்னா இதுவே 4 inch வாலில் கூட கன்சீல் டேங்க் கூட வச்சுருக்கோம். இது வந்து பார்க்கும்போது புதுசாக இருக்குது. பட் என்னென்னா பார்க்குறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். நீங்கள் ஆக்வர்டெலாம் வந்து பார்க்காதீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே தான் வைக்கணும் அப்படிலாம் இல்லை, இன்னும் தூக்கி கூட மேலே கூட வச்சுக்கலாம். பட் என்னென்னா இது புஷ் பண்ணுற அந்த அது மட்டும் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். அதனால் இது கீழே வைக்கிறதோட இந்த ஹைட்டில் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 feetல வந்து வச்சிங்கன்னா இதோட டாப் ஹைட்டு
கரெக்டாக இருக்கும். அதுக்குண்டான அந்த வால் இந்த பாத்ரூம் கூட கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாத்ரூமோட கண்ட்ரோல் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த கண்ட்ரோல்லாம் கொடுக்குறதுல ரொம்ப நல்லது தான். உள்ளே வந்து நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோன்னா கூட இது ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா மேலேயும் ஒரு வால் வந்து கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு பின்னாடியாவது கொடுக்கணும், இந்த பாத்ரூமோட பின்னாடியாவது கொடுக்கணும். இந்த ஜன்னல் வழியை நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி புதுசாக யாராவது பில்டர் அந்த மாதிரி கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி வால்வெலாம் கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.